யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் 15,000 ரூபா கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், திருச்சி நான் 15,000 ரூபா அவர் ஓனர் செம்மையா பிரியாணி செவ்வாய்க்கிழமை முதல்கிழமை அந்த பையன் பெட்ரோல் வெடி வந்து கூப்பிட்டுக்கிறேன் திருவட்டில் இறங்கு காலேஜ் கண்டிப்பாக கூப்பிட்டுக்கிறேன். ஒருத்தனை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு ஆட ஆரம்பிச்சிரு கொடுக்க ஆரம்பிச்சிரு என்ன கொடுக்க அவனை கொடுத்துறதுனால அவன் மூலியமா என்ன பண்ணுவான். சரி அதே மாதிரி வரலன்னா மட்டும் 2 நாள் மட்டும் சொல்லிடுன்னு சொல்லுவாங்க. மாசத்துக்கு ஒரு போவாங்க. சரி அண்ணா பாப்பண்ணா எல்லாரும் ஆஃப் தான் போட்டீங்க. நீங்க போடும்போது தெரியும் போடுங்கல போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த அர்த்தம் என்னன்னு. நான் கூட நான் நல்லா போட்டோம்னு நினைச்சோம். அப்படியே அது வீடியோ எடுத்துங்க மேல பாருங்க. நீங்க உள்ள போறீங்கன்னா 2 பால் போட சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு கோ அவனுக்கு போய் வந்துருக்கோம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்துல படுங்க படுத்து வெச்சுங்க. யூடியூப் சேனல்ல போடுவாங்க. ஆமா எக்ஸ்ட்ரீம் தனியா வச்ச மாதிரி இல்ல அது தனியா ஃபோன் அந்த ஃபோன் தனியா போறது ஜியோவோட இவங்க சேனல் ஒரே மாதிரி தான் ரியல்மி இது. ஓ இவங்க அடிஷனலாக ரியல்மியில் போட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சம் பிளராக இருக்கு. கிராஸாக இருக்கே ப்ரோ ப்ரோ கிராஸாக இருக்கு. இப்படி இருக்கு கிராஸாக இருக்கு. இதில் கரெக்டாக இருக்கு. கீழே இறக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இதை கொஞ்சம் கீழே இறக்குனா டில் பண்ணிருக்கு.
கேமராவே மண்ணா இருக்கு. லென்ஸு மண்ணாடிச்சா? லென்ஸே மண்ணா இருக்கு. என்ன பண்றாரா அப்படின்னு அவன் தெரியாது. ஒரு கேம் ஆடணும். பேஸ் பண்ணி ஆடுறதே பண்ணாதான் நல்லா இருக்கும்.
Yes. Pizza. Pizza. நீ வந்து எடுத்துக்கோ நான் உள்ள போறேன் நீ வந்து எடுத்துக்கோ நீ நல்ல பரல ஓடி ஓடி இப்போ எடுத்துக்கோ பக்கத்துலயே இது பண்ணி தூரம் போயினா கரெக்டா ஓகே இந்த கிளாஸ் 6 அங்க வைங்க சார் அப்பே அவங்க கொண்டு இதோ வாங்க அவனே நான் பார்த்தா உங்க போயினா ப்ரோ வண்டியா ஐயோ குச்சா வந்து வேகம் போட்டா ஜாலியா ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசலாம் அன்னைக்கு போன நான் நைட் பேசி பயப்படுறான் பேச பார்த்து சொந்தையை போடுறாங்க எல்லாரும் ஆனா பேசலாம் ஒரே போல அனுபவம் போட போட ஜாலியா ஏதோ பட்டுது அவன் வரவே இல்ல ஓடி வாழை பார்த்து அள்ளு விடுது நான் கூட வேக போறேன் செவ்வாய்க்கிழமை காலையில இல்ல 10 மணிக்கு மதுரையில இருந்து அங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். இப்போ அவன் விட்டுட்டு போவான் கத்தார்ல ஒன்னாதான் இருக்கும். அங்க இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ் அவங்க 2 பேரும் விட்டுட்டு போவான். இல்ல அவளே வருவான். அவங்க ஸ்டேட் லெவல் செஸ் பிளேயர். தர்மபுரியில ஒரு ஸ்டேட் டோர்னமெண்ட் போனோம். அதை கூட்டு போனேன். 5 days ஸ்டேட் டோர்னமெண்ட்லாம் 5 days வரும். ஒரு நாளைக்கு 2 ரவுண்டு தான். அப்புறம் ஒரு 5 day கிரிக்கெட் கேம்ப் கூட்டு போனேன் காரமடையில். ஆனா செஸ்ல தான் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல். இல்ல இன்ட்ரெஸ்ட்ன்றதோட அங்க விளையாட முடியாது. கத்தார்ல கிரிக்கெட் விளையாட முடியாது. இந்த இந்தியா மாதிரி எக்ஸ்போஷர் கிடையாது. ரப்பர் பால்ஸ் தான். அந்த கண்ட்ரி டீமே பார்த்து தெரிஞ்சிருக்கோம். UAE டீம்ல நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. இல்ல UAE அளவுக்கு கத்தார்லாம் இல்ல. UAE நல்ல டீம். ஒமான் நல்ல டீம். அது ஒண்ணா இருக்கும். கொஞ்சம் மேல போடலாம் சுந்தர். நேரா அடி கொடுங்க. கேட்ரே
ஐயோ அவ்வளவு தூரம் நாங்க போட்டதுல நீங்க என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க உங்க வீட்டுக்கு? நாங்க போட்டதுல உங்களுக்கு வந்து எங்க தோணுச்சு நாங்க இப்படி பண்ணா அவுட் ஆயிருக்கீங்க? ஆஃப் லைன்ல போட்டாலே அதுவே விக்கெட் தான். அந்த லைன்ல போட்டாலே ஏய் சார் இங்க அந்த செஞ்சுரி அடிச்சா செஞ்சுரிக்கு முன்னாடியா? முன்னாடி 76 இருக்கப்போ தம்பி அதுக்கப்புறம் 40 அடுத்த மேட்ச் எங்க ஆடுறீங்க? வந்துருங்க எல்லாரும் வந்துருங்க. நாங்க ஆப்ரன்ல வந்து திருப்பி ஆடலான்னு நல்ல ஃபீல்டிங் இங்க நல்லா வேகம் வரும் பார்த்தா போய் படுத்துலாம் அப்படியே பொத்துட்டு வந்துருச்சு. பசங்கலாம் போயிட்டு வந்து ஏய் அவன் அதான் சொன்னாங்கடா வலி அப்படியே கெத்தா நடந்து சும்மா உடைக்க கூட இல்ல பாடியே ஜெனரல் எல்லாமே கேட்டா நேத்து அதுல ஆளு வச்ச மாட்டாங்க பாப்போமே. அதுக்கப்புறம் ஒரு 2 ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஓவர் தான் கிழிச்சாங்க ஓவர். நான் சரி இதுல போட்டு இருக்கோம் போல எஸ்கேப் போயிட்டாங்க. அங்க போடல கால விடுறாங்க ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு. அப்பவே எனக்கு டவுட் தான். சரி எங்கேயோ மாத்தி வாங்கிட்டாரு போல. நான் கீழே போல அப்படின்னு நினைச்சிருக்கேன். ரியாக்ஷனே காட்டவே இல்ல. அது எதுவுமே பண்ணல. அந்த அளவுக்கு இப்பெல்லாம் பாட்டு ரெஞ்சி எல்லாம் படுத்துட்டு அழுதுருப்பாங்க. நான் ஃபோன் மட்டும் கொடுக்கணும். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 2 ஓவர் போட்டாரு. The number you have dialed. தெரியாத நம்பர் கட் பண்ணுங்க. இல்லை இல்லை அப்படி பண்ணணும்னு தெரியும். ஹலோ மீ நான் தான். ஸ்டார்டிங்லலாம் அப்படி இருந்தானா தேக்க மாட்டேன். கூட்டு போக சொல்லு. பார்த்தா ரெட்டா இருக்கும். இப்பெல்லாம் அங்கேயே போட்டு தேய்க்கிறது. எல்லாத்தையும் கைட்டு போட்டு நான் 9 o'clock வர சொன்னேன். 9 மணின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் தான் அந்த பாலோட கேட்ச் அப்படியே இருக்கும். மேட்ச் நிறுத்தி கொஞ்ச நேரம் வந்தா தேய்ச்சிட்டேன். அவங்க ஃபோன் சப்போஸ் உங்க அப்பா ஃபோன் பண்ணா என்ன சொல்லுவாங்க? உங்க பேரு டி சித்தேஷ். ஏன்டா ஸ்கிப் பண்ணு சார்?
மணி இவன் எப்படி வந்துட்டு இப்போ கோழி நூல்ல அவங்க அம்மா கூட தான் இருக்கான், என் ஒய்ஃப்லாம் அங்கே தான் இருக்காங்க. இப்போ அங்கே போனா என் பையன் அங்கே இருக்கான், அங்கே ஒரு கும்பலே இருக்கு. அது போனா தூங்க ஆமா நான் இங்க போய் ஏஞ்சி பண்ணி அடுத்த வாரம் சண்டே மேட்ச் கேன்சல் பண்ணிடலாம். சாட்டர்டே மட்டும் ஆடிக்கலாம். சாட்டர்டே வரல. அடுத்த மேட்ச் சண்டே கேன்சல். அலெக்ஸ் இல்ல, சிவபாலா இல்ல, ரஞ்சின் இல்ல, பாவா இல்ல, விக்னேஷ் இல்ல. இவங்க ரெகுலரா வருவாங்க. அதோட இது போய் போற சாட்டர்டே ரெண்டு அதே மேட்ச்னா கூட வர வாய்ப்பு இருக்கு. ஓகே சண்டே வாய்ப்பு இருக்கு. சண்டேனா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெள்ளிக்கு நேத்து ஒரு ரெகுலர் பிளேஸ் இல்ல. நான் வெளியே கண்டிப்பா போறோம். வரைக்கும் கண்டிப்பா ஐயோ சென்சரி போட்டு வர வேண்டியதுதானே. கையா ஊதுல நல்ல பூ போறதுனா ஏறி போயிடணும். ஃபுல் டாஸா தூக்கிடணும். டிச்சா விட்டாலே அது என்ன போட்டா கையில இல்லையா ஆளே போறா போய் அடுத்த வாட்டி இங்க மேட்ச் வரும்போது ஒரு ஃபேன் எடுத்துட்டு டேபிள் ஃபேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரீங்க. நீங்க சாக்கெட் கொண்டு எதிர்பார்க்கல. என்னடா இங்க எது பார்த்து என்ன பாருங்க அண்ணன் வெல்கம்டா ஆமா எதுக்கு நவர முடியாம பண்ணிருக்கேன் 6 வாங்கி வராது சக்கர தூக்குல ஏதாவது வாங்குங்க யாரும் இல்ல நான் பால் கேட்டிங்களானா ஒரு நிமிஷம் இல்ல அப்புறம் நான் அப்புறமா கேட் பண்ணா ஆவேஸ் கேட் சேவ் பண்றது வீடு சூடு ஏய் சடத்துக்கே போய் உள்ள ரோட்டு தான் போனோம். கொஞ்சம் வெளியே போனா இருக்கு. வெளியே கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா இருக்கு. பைக்ல போங்க. சக்கரை
நம்ம வந்து ஒரு 2 3 நாள் கேட்டேன். இதுதான் பயங்கரமா காலேஜ். ஆமா தூக்கிட்டே போவாப்ல. பக்கத்துல உட்கார்ந்திருக்கா பாருங்க. பக்கத்துல அவன் படிச்ச ஸ்கூல்ல அதனால பண்ண மாட்டாங்க. இல்லைங்க நீங்க எல்லாம் ஒரே கேட்டு எந்த ஸ்கூல்ல பார்த்தாலும் தெரியும். இருக்கிறதால நான் சத்தமா சொல்லல. ஏன்னா சொல்லி பக்கத்துல உட்காந்துக்கலாம். தப்பா பேசுறீங்க. பெரிய மணிலாம் பீக் ஆகும் எங்க ஸ்கூல்ல. மணிலாம் நம்ம 0 டா. அவனால பேசி 0. பிச்சு போகும். என்ன போலையா போடா போடா. வரும்போது ஒரே ஒரு தண்ணி பட்டுச்சு. பாரு வெளியே போச்சு. நானா வெயிட் பண்ணலாம்னா வியூவர்னா ஏன் சீன் போட்டுச்சா? ஆமா. கையில பட்டு ஏறிச்சு. அதான் பாத்தோம். கையில ஏறிச்சு. ஷாட் பாய். பொறுமையா பெருசால கட்டில் இல்ல. வெயிட் பண்ணலாம் கையில உள்ள அந்த ரத்த மட்டும் வந்துருந்துச்சு மேல. டேப் பண்ண முடியல அது பவுடர் போடுறல கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு எல்லாம் போட்டுருவானா ரெண்டு போடணும் என்ன பண்றது? இதுக்குள்ள அமையல. நம்ம டீம் மெம்பரா? இது 1 லிட்டர் இருக்கு இப்போ தண்ணி 2 ml க்கு ஒரு டேப்லெட். வந்துதான் இல்ல 2 டீ ஒரு. அப்போ போடுறது இங்க அந்த இன்னும் அவ்வளவு ஏய் ஓடா டேய். எஞ்சி நார்மலா. இது 2 நான் இப்போ வந்தேன் இல்ல அவரே டைம். அதான் ஆனா ஒரு காலே கொடுக்கல சவுண்டே வரல. இது ரீசார்ஜ் பண்ணா எஞ்சி வெளிய போகும் சூடு மேலே ஏறி இல்ல இது ஃபுல்லா ஆட் வர சொல்லுவாங்க ஒரு வாட்டி ஆட் காது வந்துரும் ஆளே. லாண்டா போறே நம்ம பண்ண நல்ல விஷயம் தெரியுமா? வருதோ இல்லையா அந்த இடத்துல ஒரு ஃபீல்ட் வச்சுட்டோம். ஏன்னா ரொம்ப இது ரொம்ப இல்ல அது நம்ம அதிக பவர் வந்து அந்த 10 11 20 20 வரைக்கும் போற எல்லா பசங்க அப்படியே நல்லா இருக்கு ஓடு சாப்பிட முடியல இன்னும் 10 போடு. இன்னும் ஏறும். இல்ல போகும் சுரேஷ் போடுங்க செல்வபிரகாஷ் பாத்துக்கவன அது ஒரு 3 நாள் பீக் இருக்குன்னு சொல்லுவாங்க. பால் மாட்டீங்களா? இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுது. கருப்புல இப்ப அடிக்க வந்துடுறாங்க பால் பாத்தீங்களானே? பால் என்ன டேமேஜ் ஆயிருந்தா? காமெடி போட்டே ஆகணும். அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு இதுக்கெல்லாம் இதெல்லாம் கெட்ட பழமா இதெல்லாம் நல்லா பசங்க மாசம். அலெக்ஸ் சதீஷ் அவர் வந்து வந்து பயங்கரமா applause போய் பண்ணுவாரு. கேர வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. பேசிட்டே இருப்பாரு. காமெடி ட்ரை பண்ணி பார்த்தாரு. சரி 100 வாட்டி போட்டு பாருங்க. அவரே என்ன சொன்னா அலெக்ஸ் சர்வீஸ்ல இருந்தா நேரா கை கட்டி அதை நோட் பண்ணிருக்காரு. அவன் என்ன ஆச்சு திரு சதீஷ் தெரியல ஆனா உட்கார்ந்திருக்கான் ஃப்ளோர்ல போயிட்டு என்னடா ரெஸ்பாண்ட் நீ ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொன்னேன் இல்ல உன்னை கேட்டா நீ சொல்ற என்ன சொல்ற கீழ புரியலாம் ஆபீஸ்ல அப்படிதான் இருக்கான் இப்படி இருக்கான் ஏஜ் பாட்டி இதுவைட்டாங்க பாட்டி சேர்த்து 3 நாளா வரல ஆபீஸ்க்கு நான் என்ன கேட்கல பசங்களை கேட்டேன் இந்த வாரம் தான் செத்தாங்கண்ணா இந்த வாரம் இப்போ ஃப்ரைடே தான் செத்தாங்க அப்படின்னா அவன் புதன்கிழமை வந்து லீவு சீரியஸ்னு சொல்லி நானே ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டுருக்கேனே பிளாக் பண்ணிட்டேன் எது உண்மை ஏதோ பொண்ணை லவ் பண்ணிட்டான் போல மறுபடியும் அதுதான் அவன் லவ் பண்ற பொண்ணுலாம் இன்னொரு ஆள் இருக்கு ஆள் இருக்கிற பொண்ணு தான் லவ் பண்றான். அப்படிதான் அலெக்ஸ் பரவாயில்ல போலயே கல்யாணம் அலெக்ஸ் சும்மா டைம் பாஸ் லவ் பண்ண மாட்டாரு இவரு லவ் பண்ணி ரோம் தான் வாங்கி கொடுத்து யாரோ பேட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு அலெக்ஸ் இது பேட்டை யார் யூஸ் பண்ண போறா
யாரும் ஃபிட் பண்றாங்க சொன்னாரு ஏன்டா ஆஹா ஃப்ளோர்ல உட்கார்ந்து ஏன்டா சொன்னாரு இந்த மாதிரி வைஃப் கேட்டிருக்கேன் அம்மாவோட பேட் வருது வைஃப் ஏன்டா வைஃப் எல்லா வைஃப் இன்னொரு யார் அவங்க நீங்க ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா எம்ஆர்எஃப் வேணும் நான் வாங்கி போடுறா இல்ல கீழ புரியா வந்து தெரியாம ஒரு ஷாட்ஸ் போட்டேன் அதனால பேட் வருது போல தெரியுதா ஆளு ஏசி மாட்டீங்க போ டர்ஃப் மாதிரி கேயே இல்ல அது பேஸ் பண்றேன் அப்பதான் அதெல்லாம் பேஸ் பண்ணாம ஆக்சன் கேம் ஆனா டேய் டேய் என்னடா ரைட்டா எலிமினேட் பண்ணாங்க நாத்துக்கு போடுறாங்க ஆனா முன்னாடி அது பாத்து சிங்கடி போர் மாதிரி இருந்துச்சு நல்லா பால் உண்மையில ஃபுல் டாஸ் நீ கூட ஃபுல்லா நோவல் நோவலா போடுங்க எல்லாரும் ஒரு கட்டு சொல்லிருக்காங்க அது சொல்லி காட்டுறது ஃபர்ஸ்ட் ஒரு கடந்து ஃபுல் டாஸ் இது ஃபுல் டாஸ் வர மாதிரியா ஃபுல் டாஸ் அவுட் ஆற மாதிரி திருப்பியும் யூடியூப்ல அத போடுவாங்க அந்த அங்க பாருங்க ஃபுல் டாஸ் ஏய் அங்க ஏதோ வீடியோ ஓவரா இருக்கு அந்த கவுட் வந்து இந்த ஆட்டமும் ஒரு மாதிரி போட்டும் வாங்கி கவுட்டாங்க அதே கண்டினியூ அதான் போய் ஒரு நல்லா போறீங்க வந்து பேஸ் முடிச்சிட்டாரு ஸ்பின் இது வரைக்கும் பண்ணது இல்ல ரப்பர் பால் பெருசா ஸ்பின் ஆயிருக்கு நான் டிசைன் ரூல்ல நீங்க முன்னாடி டீல் அவருக்கு கொஞ்சம் எண்டு நம்ம போட்டு போட்டு பாருங்க ஏன்னா இல்ல இல்ல ஆடி நான் போடுறத பார்த்துட்டேன்னா உனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்ம டீம்ல வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம் ரெஞ்சியும் கேட்கலாம் அவன் திரும்ப ரெஞ்சியும் கேட்கலாம் அவன் ரொம்ப வச்சிக்கணுமா இல்ல ரெஞ்சி ஆமா ரெஞ்சி ஏதோ ஒரு மேட்ச் பண்ணல நீங்க சொன்னா ஓடிடு அப்படிங்க ரெஞ்சி ஃபீல்டிங்லயே அவர் ஸ்லோவா இருக்க நம்ம டீம் ஃபர்ஸ்ட்னா ஃபீல்டிங் நீங்க எத்தனை என்ன பண்றீங்க இல்ல நீங்க முன்னால டீம் இருப்பீங்க நம்ம டீம்ல வைக்கும் பால் ஓடி இருக்கா இந்த டீம்ல இருந்து இந்த டீம் ஆளாவே மாறிட்டீங்க ட்ரீமா பண்றேன் ஓகே நம்ம டைம் பண்ணலாம் அதே ட்ரீமா ஆடுறோம் நம்ம ஒரே அவன் இப்ப வந்தால மேஸ்திரி இங்க ஒரு 10 பேர் வராங்க அது ஒரு டீம் அது விளையாடுறாங்க வெளியே வந்து சொல்லுவாங்க ஏன் சொல்லல பாத்துக்கலாம்
அது யார் யார் பார்த்தாலும் காட்ட மாட்டேங்குது. எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் நீங்க அட்டை போட்டு ஒரு பிக்சர் காசு கொடுத்து ஆமா வயசு தரவா எங்க போனீங்கன்னா பாக்குற மாதிரி மாட்டிட்டீங்களா? ஏதாவது சொல்லிருந்தோம். அதே சயின்ஸ் ஸ்டேஜ் ஒன்று பண்றாங்க காமெடியா இருக்கு. போனோம் அலெக்ஸ் நாயி 2 சிங்கிள் வேணாண்டா பாத்த வீடியோ 2 டபுள் அவருக்கு கிரிக்கெட் தெரியுமானே தெரியலடா. ஓடுறாரு பால் பேட்ல பட்டோனே ஓடுறாரு. கத்திக்கிட்டே இருக்கும். ஓடம் ரன் அவுட் மட்டும் ஆயிடாத ரன் அவுட் மட்டும் ஆயிடாது. எதுவுமே பண்ணாம நின்றுனாலே அதுதான் சொல்றாரு. அதுக்கு முன்னோரு ஒழுங்கு 3 வைட் தொடர்ந்து போட்டாங்க. Varman VAR MA number 3 லைவ் கிடையாது. போய் போடுறீங்களா? போய் போடுறீங்க. ஆட்டிக்கலாம் ட்ரை இல்ல டெலிட் இல்ல பண்ணல வீடியோ போடுறேன். லைவ் கிடையாது. ஃபுல் வீடியோ போடுறீங்களா? ஓகே. அப்ப எடிட் போடுறோம். ஓகே ஆஃப் பண்ணிடலாமா? இல்ல நம்ம எடுத்துட்டு வர முடியாது. காப்பிரைட் அடிச்சிடுவாங்க. ஹாய் சுரேஷா இதெல்லாம் வந்தா கூட கேட்கலாம் கண்டிப்பா கேட்கலாம். எப்பவும் 6 பிளேயர்ஸ் வந்துடுறாங்க. 6 வந்து இது மாதிரி நான் மாட்டேங்குது. பெர்மனண்டா 8 வந்து நல்ல மேனேஜ் பண்ணுவீங்க. அதெல்லாம் கேட்கலாங்க. பாதி டீம் வச்சு ஆடி நியூஸ் இல்ல. வெளியில வந்து அவங்க டீம் ஆடவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க? இப்போ வேஸ்ட் அப்படியே ஆடுறது. 8 பேர் இருந்தா ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஆடுறாங்க மாதிரி இன்னொன்னு நீ வெளிய இருந்து வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. கொடுக்குற மாதிரி மாட்டிக்கிறாங்க. எனக்கு ஆடவே முடியாது. நான் ரெகுலரா இருந்தா இங்கேயே ஆடவே மாட்டேன். இத போட்டாதான் நம்ம கண்ணு வந்துச்சு நான் எதுவும் அவசியம் இல்லை. 180 வந்துருச்சு. ரெஞ்சி அதுல அப்லோட் மொத்தமாக பண்ணா சந்தோஷமா பேட்டிங் சந்தனம்லாம் 150 கிடைக்கும். கூட இல்ல வியூ. 4 வீக் போடு எப்படி வைப்பாங்க? நானே ஒரு 4 ரூபாய் அலெக்ஸ் போட்டு அலெக்ஸ் ஏறவே இல்ல. அவனே ஷேர் பண்ணி ஏதோ ஏத்திருக்கான் போல. 1000 பேர் பாத்துறாங்க. கிளாஸே ஆரம்பிச்சுனாங்க. அப்ப கூட கிளாஸே இல்லடா. ரொட்டேட் பண்றான் அவ்வளவுதான். தெரிஞ்சா கரெக்டா பண்ணுவாங்க. அவனுக்கு தெரியாத ட்ரை பண்ண மாட்டான். மத்தவங்க ஆடும்போது நல்லா இருக்குல்லமா அவன் செஞ்சு ஆனா அத ட்ரை பண்ணனும்னு நினைக்க மாட்டான். அவன் செஞ்சு வாங்கிட்டு எதிர்கால பார்த்தா இந்தியா கண்ணபால் வந்துச்சா பாருங்க. 104 ரன்ஸ் அடிக்குமா? 40 ரன்ஸ் இது இல்ல வந்துட்டாங்க. இது இது வெறும் கொஞ்சம் நீங்க வச்சிருக்கிறது. ஒட்டுற மாதிரி இருந்தா அப்படி ஒட்டி விட்டு போயிடலாம். ஆட போயிடலாம். பேக் பவுன் சைட்ஸ்
ஓகே ஓகே ஒட்டுறது இல்லை அப்படியே வச்சு வைப்பு அதாவது ஆல்கஹால் வச்சு தெரியுதா இப்போதைக்கு தெரியல. பாட்டில் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஒன்று இருக்கு. அந்த கேவலமா தெரியுது ஜூஸ் அப்புறம் போண்டா. ஓபன் அங்க காட்டு இங்க காட்டு ஓகே ஓகே போண்டா இருக்கு. என்ன மக்களுக்காக பகிர்ந்து சாப்பிடுறாங்க. ஆல்ரெடி பிரச்சனையா இருக்கு இப்போ எடுத்து பாரு உனக்கு தெரியும் எடுத்து அந்த அளவுக்கு வருதுண்டு அப்போ நிற்கிதுதான் இங்கே தான் அடிப்பட்டது. அவன் குடிச்சா அவன் புள்ளியே பெற்றான்டா. அதுல ஊத்தினா தனியே கொடுக்குறது சொல்லுவாங்க. அதான் கொண்டு போயிட்டு எல்லாம் சிங்கிள் கிளிப் செட் ஆகலையா அது செட்டே ஆகல இவனுக்கெல்லாம். இல்லடா ஆஃப் ஆயிடுச்சுல. ஆஃப் ஆயிடுச்சுன்னா இதுவும் ஆஃப் ஆகிடுமா? அதான் ஆஃபா? இது இதில் ஸ்க்ரீனில் போயிடுச்சுல. ஈஸியா அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சுனாலும் சொல்லுங்க கூப்பிடலாம்
ரெண்டு பேட் வச்சுக்கோ. ஒரு பேட் லைட் ஜூஸ்மா டயர்ட் ஆயிட்டோனே லைட் பேட் லாகு கேக்குறது போய் வாங்கிட்டு நீங்க ரெண்டு முன்னாடி கேட்டுக்கலாம். எல்லாரும் பாத்து நடந்து போனாவே கடதான். அப்பவே டைம் போறேன். இல்ல அங்க போங்க சாப்பிடல. அதுக்கு கேக்குமே. இப்ப என்ன இருக்கு வாங்கி சாப்பிடுறோம்? பிரியாணி பூரி இருப்பான். பூரி ஏடா நீ வாங்கி முனியா? இன்னொரு இன்னொரு பிரியாணி சாப்பிட்டு அப்படிப்பா. ஆனா டைம் வாங்க. ஏய் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிரியாணி நல்லா வெஜிடபிள் பிரியாணி சொல்றாங்க. வீட்ல போய் லைட்டா சாப்பிடுறாங்க. லைட்டா சாப்பிட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் வாங்கி வந்திருக்கு. நெல்லு பிரியாணி நான் கரெக்ட் வெச்சிங்க. பச்சையா மாடிப்பா. கிடையாது பிரியாணி கண்டுபிடிச்ச ஓகே மட்டன் அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. வெளியே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வருவோம். எங்க போறோம்னு சொல்லியே கொடுப்போம். போனோட முதல் ஆமா எங்க எந்த ரெஸ்டாரன்ட் கேட்பாங்க. அது ஒரு பழக்கம் தான். எங்ககிட்ட வந்து கேட்பாங்க. ஏடிஎம் சொல்லி சொல்லி கொடுத்துருவாங்க. ஹெல்தி சேம் ரெஸ்டாரன்ட் இல்ல இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அதனால இங்க சமாளிக்கலாம்னு தெரியும் எனக்கு. ஃபர்ஸ்ட் இன்னொரு எங்க போறீங்க எந்த போறீங்க வேலை செய்யும். அப்புறம் ரெஸ்டாரன்ட் கேட்பாங்க. அந்த சிடிஎம் இப்பதான் ஒரு திங் போடுறாரு. தூக்கி போட்டாரு ஃபர்ஸ்ட் பாதுகே போய் இறங்கி சுத்தி டயர்ட் ஆயிடு. ஃபர்ஸ்ட் பாதுகே ரொம்ப டயர்ட் ஆகுது. சுத்தி நிக்கிற வாயில இருந்து கையில வலிக்க ஆரம்பிச்சிருச்சுனா சென்சுலா ஆட்டாங்க. அவங்க போடுறாங்க. இல்ல அவங்க போயிடு. வாஷ் பண்ண आपने लीकाன ஒரு பேட்ஸ்மேன் ஒரே ஒரு 20 ரன் அடிக்கும். அந்த மாதிரி கத்தறான். யோ போடா நடந்து போடியாடு. ஓவர் மட்டும் தான் தாண்டி அடிச்சிட்டு இருக்கு.
அதெல்லாம் எப்போ நம்பிட்டீங்க பேட்டிங் ஆடும்போது ஓடும்போது அவங்க மக்களை பார்க்க பயமா இருக்கா? சில டைம் உடம்பு திடீர்னு ஒரு மாதிரி நடக்கும். அது வந்துட்டு பால் அங்கேயிருந்து தெரியாது. அது ஏற்கனவே ரெண்டாங்க பெப்பரமா போயிட்டு இருக்கு. பையன் போறான். செகண்ட் ஓவர் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் அவரே ஆச்சரியப்பட்டார். செகண்ட் ஓவர் அன்லக்கி எல்லாரும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிச்சை யாரும் யூஸ் பண்ணல. பிச்சு பவுன்ஸ் ஒரு பால் ஆகுது, ஒரு பால் அப்படியே உருளுது. பிரஷர் இறக்கி விட்டுருல. ஓடா ஓடியா ஓய் வெல்கம் பாய் அமரே கடைசில உனக்கு எனக்கு கூட பாட்டி வர சொல்றான். எல்லாம் போற கோல் லைட் பண்ண டிஸ்டன்ஸ்டா. நான் நோக்கடி வரல நேத்து இந்த பால் இப்படிதான் போறாங்க. இந்த பால் கட்டாய் விடுவாங்க. ஏமா அவரு நேத்து நல்லா போட்டாரு. கம்பி தம்பியை பாத்தீங்கன்னா ஒரு கோலர் பாவா ஓடி வருவாரு. என்ன போயிட்டு வந்து போடுவாரு. ஆனா பேஸ் இருக்கும். நேத்து இப்படி நின்னுங்க. எங்க எடுத்ததுன்னு எனக்கு தெரியல. ரஞ்சின் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இருப்பான்ல, இப்படி ஓடிடுவாரு. இப்படி ஜம்ப் அடிக்கிறாரு. அந்த ஜம்ப் இருந்து ஒரு ரெண்டு பக்கம் போயிட்டு இப்படி வருவான் திருப்பியும். அவர் ஓடி வந்ததே வேஸ்ட். ஏன்னா என்ன ஜம்ப் வச்சு நின்னுறாரு. திருப்பி ஒரு ஜம்ப் போட்டாரு. சைடுல நீ குழந்தைய உருட்டி விட்டாலும் அப்படிதான் ஆடுவான். அவன் கேம் ஸ்டைலே தான். உண்மையிலேயே அந்த இது சொல்லுவாங்க மேடம், கட்டா பாக்கியம் படாட்டி அந்த கணக்கு ஃபர்ஸ்ட் சீசன் தான் இவருக்கு கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா எல்லா இதுலயும் படுது. அதுதான் அடி போல போல வந்திருப்பாங்க. ரெக்கார்ட் 70 வர போகுதுன்னு சொல்லுங்க. மச்சாடி ஆட்டம் 50 வந்து நிக்குது. பாபா ஹரி 180 நீ 18 ஓவர் அடிச்சு முக்கியமா இருக்காது. அவங்க மட்டும் ஆஃப்
இல்ல அவரு ஒரு ஸ்லோ மோஷன் ஓடுறா நல்லா இருக்கு பாருங்க. எங்க போனாலுமே தற்போது ஓகே கிரவுண்ட் கொஞ்சம் அவுட் ஃபீல்ட் கொஞ்சம் நல்ல புள்ளிகள் இருக்கு. அந்த இடம் தான் ரொம்ப கவர்ஸ் ரொம்ப போடா வைடு பால் அதை விடுறேன். அலெக்ஸ் மாதிரி ஆடாதா நீங்க தான் வைடு பால் தூங்கிட்டியா? அவுட் பண்ணிட பாருங்க ப்ரோ. ஓட மாட்டாங்க இது நல்லா இருக்கேன்னு அது உள்ள ஹெவியா இருக்கும். ஒரு நாயம் போயிட்டு ஒன்னும் தப்பு இல்ல. 2 வாரம் ஒன்னும் ஆக போகுதுல. இந்த பையன் கேஸ் புடிச்சாங்க. அதான் சண்டி எதிரா புடிச்சா அவன் 2 வாரம் முட்டு போவான். ஐஎஸ் ப்ளஸ் 74 சூட் போடுறாரு. ஓகே அவங்க ஏத்துறாங்க. அவங்க குரூப்ல அடிப்பாடா. இந்த குரூப் வந்தாலும் 74 வச்சிருக்கான். என்ன பாய் பாத்தியா? இறங்கிட்டா உள்ள. ஏ கோபால் பாத்தாரா கோபால். அடே நாங்களே கூட பார்த்தோம். நீயே வந்தறாத கோபால். என்ன கூப்பிடுற கொஞ்சம்
விக்கி இங்க ஓவரோட இங்க வந்துரு டேய் அவன் செஞ்சு போடு ஓவரோட வந்துரு நீ அவரு வந்து பாக்குறா சாட்ட போய் விக்கி நீ இவ்வளவு பாக்குறல 11 பேர் உட்கார்ந்துருக்கோம் அவர் ஃபர்ஸ்ட் அக்கா வந்தாரு அவரே பாத்தீங்க அது 30 ஆட்டாரா ஓகே ஓகே நான் கேள்வி கேட்கறேன் வெயில வாழ்ந்து வந்து படுத்துட்டா அவன் பேட்டிங் பண்ணி ஜாலியா ஆடாது இது அலோ பண்ண கேப்டன் அப்படின்னு ரூல் எனக்கு அப்படி பேசுறீங்க அவன் ரொம்ப சாதாரணமா சொன்னான் அது எவ்வளவு டிஸ்கவுண்ட் என்ன முகுடு ஓவர் முடிஞ்சிட்டு வந்துட்டீங்களா இந்த ஓவர்ல வந்துருங்க ரெஞ்சு ஆட்டம் நீங்க வந்துருங்க ரெஞ்சு ஆட்டம் நோலா நீ எது சொல்லிட்ட அதுல ரெண்டு நிலமா வாங்கணும் ஒரு 2 ரன்ஸ் அடிச்சிடுவாங்க 28ல இருக்கீங்க அவன் சொல்றான் ரெண்டு கட்டணும் ரெஞ்சு 80ல இருக்க நீ 100 அடிச்சிட்டு வா அண்ணன் ஒரு 2 ரன்ஸ்ல வந்துட்டோம் சரி அவர் 28ல இருந்தாரு 30 ஒரு 30 ரவுண்ட் டிக்கெட் 30 ஓவர் இதுதான் அச்சீவ் பண்றாரு ஒரு பால் ஒரு பால் நைட் பால் 50 பாத்துக்கலாம் ஏய் அவன் டிஃபென்ஸே வர மாட்டான் அவன் அடிச்சிருந்தாடா அவன் டிஃபென்ஸே வர மாட்டான் அதான் அடிக்கதான் தெரியும் அதுதான் வீட்டுக்கு போயிட்டு நானும் ஆசையா மேட்ச் நான் பார்த்து போனேன் போயிட்டு பாரு எப்படி நான் சிக்ஸர் கப்பம் பார்க்குறேன் நம்ம விளையாடும் போதே பெரிய விஷயம் டிவிலாம் போட்டு காட்டிட்டு இருக்காரு தம்பி பிடிக்கலையா நல்ல ஷாட் குட் ஷாட் போட்டு மேல இருக்கா உள்ள போனாங்க உள்ள போனாரா இந்த பையன் அவர் இருக்காரு இல்ல இந்த பையன் போடுறா வை வெரி ராங் ப்ரோ 60 பேட்ல வச்சு தான் போவோம் 60 ஸ்குவாட் 58 அவன் சொன்னதை சொல்ல சொல்றான் அவுட் தான் போறாங்க அடே தண்ணிக்கு ராணானே இந்த உங்க பக்கத்துல போ ஆனா சில சமயம் நம்ம கேட்டா தரமாட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணா ஆமா
அது உருண்டுச்சு இவனை கூப்பிடலான்னு பார்த்தேன் இவன் இன்னும் 20 ரன் தான் இருக்கான் அப்படின்னாங்க ஏன் திருப்பி காய்கறான்னு தெரியல தோத்து பட்டு ஈடு கொடுத்தாங்க டேய் அதான் சொல்றேன் 5 பாட்டு அவங்க செகண்ட் பாட்டு எடுக்கும்போதே சொல்றான் 5 பாட்டு அடிச்சிருக்கேன் நீங்க ஜெயிச்சு என்ன வெளிய வரணும் ஆமா சினிமா பண்ணியா நான் இது பண்றேன்டா ஒரு குரோவ சஹாஜ் இருக்குன்னா அது போறாங்க இவன் பிஞ்சா போவான் இது அவன் ஆடுற வேகம் தான் இன்னும் ஒரு 10-15 எக்ஸ்ட்ரா போட்டாதான் ஓடுவான் இதுதான் அவன் அடிக்கிற என்ன 40 யாருதா எவ்வளவு நோட் பண்ணிருக்கீங்க 85 இருக்குங்க இங்க எவ்வளவு போறேன் இங்க ஒரு எப்படி ப்ரோ டயர்டா இருக்கானா அதுல தொங்கிட்டு இருந்தான் அவன் ஒரு 4 ஓவர் போட்டான்ல இல்லனா ஒரு தராணி காமிச்சேன் அங்க இருக்கு 2 பேட் இருக்கு எந்த பேட் ஹெல்மெட் போட்டுட்டு க்ளவுஸ் போடுங்க அது அப்படியே போட்டு சொல்ல முடியும் எங்க இருக்குது லொகேஷன் பாருங்க லொகேஷன் பாருங்க பேட் அந்த கவர்க்குள்ள இருக்கிறது இது நல்லா இருக்கு அதோட கொஞ்சம் பரவாயில்லை பறந்துடும் கீழே வாங்கினா அப்படியே நிற்கும் இவரை மட்டும் தூக்கி முன்னாடி கொடுத்துருக்கலாம் அம்மா ஃபெமினிஸ்ட் தான் வேணும் கேக்குறாங்க அதனால கம்மிஸ்டார் வருது ஐயோ அண்ணா அந்த சேலம் தான் ரயில்வே டாப்ல அண்ணா நான் ரோல் பாத்தீங்களா அது ஐயோ நான் சம்பாதிக்கிறது எனக்கு நீ சம்பாதிக்கிறது உனக்கு நீ வரைக்கும் பாத்தீங்கன்னா அது எதுக்கு நீ நீ ஆவிக்கு வந்து அது என்ன இன்னொன்னு அத்தவா சண்டே இல்ல யாருமே இல்ல போல ஹாஸ்பிடல்ல மேனேஜ்மென்ட்ல டாப் பொசிஷன்ல ஓகேவா எனக்கு தெரிஞ்சு அவங்க மாசம் அதாவது டாக்டர்ஸ் ஒரு இது இல்லாம நான் மெடிக்கல் ஸ்டாஃப் இது நான் சூப்பர் நான் அந்த காலையில் 6 மணி வயசுல பரவாயில்ல
போட்டுக்காங்களா பாரு
இப்பதான் போரே வருதா இன்னும் எதுவும் அப்படி சொல்லாம வந்து பாவனால போட்டுருக்காங்க பொண்ணு. கவனிக்கவே இல்லையா வெளியே வந்து அவன் நடந்து போறான் வேற அவுட்ன்ற மாதிரி பேட் நினைக்கிறேன் பாடுதான் அப்படி பண்றது நெஞ்சுக்கு எதுவும் போடல சூப்பர் பாய் சொல்லி வெளியில ஃபீல் பண்ணிட்டாங்க ஒரு சீப்பு வெளியில ஃபீல் பண்ணிட்டாங்க இந்த கவனம் ஹீரோ எல்லாம் மாலையில ஹீரோ உள்ள சைக்கிள் ஹீரோ நடிப்பு வராங்கல்ல ரெஞ்சினுக்கு ரிப்பேர் அவுட் போட சொன்னேன் இன்னும் எதுவுமே போடல ரெஞ்சின் அவுட்டே போடல போட முடியாதாங்கடா சரி விடு விடு இப்பதான் போட முடியாது பிராக்டிஸ் மேட்ச் தானே யார் போட தெரியலங்கடா என்ன அவுட்டே போடல இன்னும் 10 நிமிஷம் அப்படியே ஒரு பாஸ் ஆகி வருதுல அசிங்கம்னா யாருன்னா ஏடா குருவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க பாப்படா ஏய் க்ளோஸ் அதை விட்டுட்டு போங்க யாரு கேட்டீங்க ரெண்டிக்கு அப்புறம் யாரு டிக்ல வீட்ல பாரு பச்சைக்கல politics boy ஆமா நம்ம தான் கூப்பிட்டோம் கன்ஃபார்மா ஏய் கவுன்சிலர் வரமா கவுன்சிலர் எக்ஸ் கவுன்சிலரா கவுன்சிலர் தான் யார் எக்ஸ் கவுன்சிலர் மறுபடியும் ஜெயிக்கிறா லோக்கல் நாங்க தான் யாருமே கட்டல மேல நீங்க இருக்கீங்க லோக்கல் நாங்க தான் கட்டக்கு பாய்ஸ் ஓ கேம் கேவா டிஎம்கே ஆமா சிஎஸ்எஃப்டி இல்ல இருக்கு இரு ஆறுனடா நீங்களே போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்ன கணக்கு ரெகுலரா வந்தானா ஃபீல் பண்ணிங்க ரெகுலரா ஏய் வந்தா கட்டடா ரெகுலரா வந்தா அவ்வளவு நைஸ் ஆடுறா பாரு விஜி டக்கன் கட்டு யாரு எல்லாம் அது இப்பதான் நான் நெச்சி கூட போறேன் சொல்லி கொடுத்துருக்காங்க அசோகோட கோச்சிங்ல போனீங்க கரெக்டா இருக்கும் இன்னும் bowling வந்து உங்க கூட வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு போட்ட அசோக் வேணா இது வந்து மேட்ச்ல ஓகே அண்ணா இவ்வளவு மேட்ச் நீங்க பார்க்கலண்ணா ஏடா வேணா ஐயோ அவுட்டான வெறும் வாழ்க்கை இதெல்லாம் வேணாம் ரெண்டு வேணாம் நான் பிச்சு தப்புல ஒரு பால் ஏறிச்சாரு அஜி விக்கெட் தேர்ஜி ஒரு விக்கெட் கூட இல்லையா அப்போ கூட ஆமா ஆமா 100 வச்சாங்க சார் 80 வந்திருக்கும் நினைக்கிறேன் இல்ல 80 இவன் பேட்டிங் ஆடி ஒரு 10 மேட்ச் பாயிண்ட் ஆடி ஒரு இல்ல இல்ல என்னன்னா ஆமா சிக்ஸ் போர் ஜாஸ்தி ஸ்கோர் ஜாஸ்தி 100 ரன் ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஹேட்ரிக் இருக்கு நல்ல வேளை ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்ல வேளை 18 வருஷம் ஃபர்ஸ்ட் அப்படினா விக்கெட்ஸ் ப்ரோ இதுக்கு முன்னாடி அந்த பேப்பர்ல தான் ஹேட்ரிக் எடுத்துருக்காங்க ஓ 18 வருஷம் பேப்பர் ஓடிச்சு ஆல்சோ சார் உங்களுக்கு முன்னாடி யாரு கேக்குறாங்க நீயா ஆமா அதான் நீங்க அவுட் நீங்க எடுத்து சொன்னாங்க வெல்கம் டு கிளப்னு சொல்லிருக்கீங்க போடு 4 பாலுக்கு 4 விக்கெட் ஏய் ஹெல்மெட் பச்சா
கேட்ச் கீப்பர் கேட்ச் இப்படி போய் கையில ஊதிக்கலாம். அது என்ன அது டபுள் ஹேட்ரிக் நாலு பால் எடுத்தா டபுள் ஹேட்ரிக், 5 பால் 5 எடுத்தா ட்ரிபிள் ஹேட்ரிக். ஆமா டபுள் ஹேட்ரிக்னா 6 விக்கெட் போடுறாங்க. இல்ல 4 எடுத்தா 1 2 3 2 3 4 அப்படிதான் நினைச்சேன். யாரோ ரெண்டு பால் தான் இருக்கு நல்லா. ஏய் அவன் கேட்டா ஐயோ இல்ல இவரு சொன்னது இல்ல அவன் சொன்னதுல புரியுது. ஐயோ பாலுக்கு நான் முதுல போட்டாங்க. ஹலோ ரோடிக்கு போது முதுல போடா பாக்கி புடியா அவன் வாங்கி ஏத்துறான். அதெல்லாம் இல்ல. அதுக்காக ஓடிட்டாங்க பாப்பா. டேய் ஹெல்மெட் போட்டு மாட்டா. ஆமா ஹெல்மெட் போடுடா. ரிஃப்ளெக்ஷன் வந்து இல்ல ஃபுல்லா உள்ள ஆரம்பிச்சாங்க. எங்கடா போயிட்டு இருக்காங்க விக்கி? எங்கடா போயிட்டு இருக்க? நான் பாயிண்ட் மாத்தறேன். நோ. ஏன் கீசே வரடா? ஏய் பையன் பேரா ஒரு மாந்தர வரல. இல்லம்மா பேசுறியா? இன்னைக்கு நான் அதை காட்டினேன். அவன் கையில இருந்து பால் பிடிச்சதை நான் நல்லா பாக்குறேன். அது நல்லா தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் என்னால இதே பண்ண முடியல. ரொம்ப அலர்ட்டா இருக்கீங்க. அலர்ட்னா ரொம்ப குயிக்கா இருக்கும். நீங்க ஒரு ட்ரிகர் ட்ரிகர் வந்து உங்க பாடி ஏன்னா நான் ஒரே ஒரு மேட்ச்ல காட்டு அந்த பால் வந்து ஷார்ட் பால். ஓகேவா? எனக்கு வந்து அதை நான் திருப்பணும்னா நான் யோசிச்சேன். பட் ஆனா வந்து எனக்கு அது இம்ப்ளிமெண்டேஷன் தான் பண்ண முடியல. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஷனரியா நிக்கிறேன். ஓகேவா? உள்ளே நிக்கிறேன். பால் வந்து உன்கிட்ட வந்தப்ப தான் நீ ரியாக்ட் பண்ணணும். பேட்டிங் கீழ வச்சிருக்க. நீ பேட்டிங் தூக்கணும், காலி எடுத்து இது எப்படி நடக்கும்? அவ்வளோ அதனால நீ டக்கு தூக்க அதனால இப்போ ட்ரிகர் மூவ்மெண்ட் பண்ணி டக்குனு பால் பண்ணணும், ரெடியா பேட் தூக்கினா அந்த ஃப்ளோவோட கட்டிடலாம். ஏன்னா அன்னைக்கு முகமது சதக்கிங்க ஷார்ட் பால் நோபல் 3 டோட் நோபல் வச்சுல அந்த பால் நீ ரெடியா இருக்கானா பட்டாடு ஒரு இல்ல மைண்ட் நிக்கிற பால் வாங்கினா அவனோட ட்ரிகர் இல்லோ ட்ரிகர் பண்ணுறேன் இல்ல பின்னாடி போய் வேற தூக்கி வச்சுக்கோ. இவனுமே தான் பண்ணுவான். சஞ்சு சாம்சனோட ட்ரிகர் பாத்தீங்க பாஸ் போலருக்கு பின்னாடி போய் மேல தூக்கிடுவான். ஸ்பின்னுக்கு வந்து கீழே ரொம்ப டிபெண்ட் ஆயிருக்கு மேல. விக்கி அதெல்லாம் அவனுக்கு இருக்குல்ல. அவன் அண்டர் அடிக்கிறது யார் காரணம் சொல்லு? நீங்க போட்டு கொடுத்த அந்த ஓவர் நான் ஒரு ப்ராப்ளம் பண்ணேன். இதே ப்ரோ தான் காரணம். அவரு வரீங்க. ஆமா ஒண்ணா கூட்டிருப்போம் 70 கூட்டினா நான் பார்த்தா நான் சொல்லிட்டேன் இந்த ஓவரோட வந்துருன்னு. உன்ன ஒரு 6 ஒரு 4 வச்சு 88 உடனே ஆட்ட அப்படின்றாங்க எல்லாரும். கரெக்டா அந்த இருந்துச்சு. அதுலதான் ஓகே சரி 100 வாய்ப்பு இருக்கு போல. ஏன்னா நீ அது தொங்கிட்ட முன்னாடி அவ்வளவு தூக்கிறல. சின்ன சூர்யாவது சும்மா தாங்க பேர் வச்சோம். சூர்யா கம்மியா இருந்துச்சா மணி ஓமா இது ஒன்றா பாரு நீ ஒன்று போடு
இங்கனா அசோகா கேஷ் மிஸ்டா போல இதுவே சரியாவே போடுங்க. ரெண்டு பால் திரும்புங்க. பால் இருந்து கண்ணை திருப்பி இப்படி திரும்புங்க. பால் இங்கே விட்டு சான்ஸ் இருக்கு. அதோட வரல வீக்கி. இது ஓவர் முடிச்சு. இல்ல அவர் என்ன சொல்லிட்டு போறது பேட்டிங் நான் தனியா டீம் வச்சிருக்கோம். என்ன டீம் வச்சிருக்க? அதெல்லாம் சும்மா ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வச்சிருக்காங்க. அப்புறம் ஏதாவது நேத்தே வரல வந்து வீட்ல வந்து 35 பண்ணிட்டே சொல்லிருக்கேன். நீங்க சொல்ற நீங்க ஆசிய முதல்ல அது யாரும் bowling கலக்கினா பேட்டிங் பொருள்லாம் மாட்டிக்க கடைசி பிக்கெல்லாம் என்ன வேலை பார்த்தேன்னு சொன்னாரு. பேண்ட் என்ன இருக்கு? அது கிரவுண்ட்ல வந்து சீரியஸா உள்ள நான் கொண்டே வரணும். அப்படியே இருக்கு. கதை விட்டுருக்காரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா வெளியே கூட ஏன் பண்ற கொஞ்சம் மாற செஞ்சு அதுலேருந்து இப்போ இதுக்கு போயிடுவான் ஊருக்கு போயிடுவான் அதெல்லாம் போட்டு தான் ஃபர்ஸ்ட் காட்டுவோம். குடிக்கிறதால எல்லாரும் போயாச்சு அது அது ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நாங்க ஆபீஸ் யூஸ் பண்ணுவோம். நான் ஆளுக்கு போட கூடாது அதான் யூஸ் பண்ண மாட்டோம். ரெண்டு ரெண்டு ஏய் வந்துட்டியா? வந்துட்டியா? ஓ ஓடு ரெண்டாவது ஓடிருக்காங்க போலாம் கொஞ்சம் வாயா டேய் போடா மணி ஆமா வாக் பண்ணி விடு போ மணி வாயா சமுதுரா கட்டு நான் கட்டினா அச்சுல வந்து டேய் ஒரு ரன்தாடா ஓகேண்ணா டோர்னமெண்ட் சண்டே டோர்னமெண்ட் போட போறோம்னா ஜூன்ல ஓபன் பண்ணிட்டேன் நீங்க நீ மெசேஜ் பண்ணிக்க வீடியோ சொல்லாதடா. ஏங்க காட்டுறோம் ஹெல்மெட் கொஞ்சம் இதுதான் தெரியல. கையிலே போட்டுக்கிறேன் அதான் அதான் அந்த வாரம் கழட்டலாம் தான் என்ன கிராஸ் பண்ணிட்டு இன்னும் திருப்பி 2 ரன்ல நிக்குது கட்டிட்டேன் அவ்வளோதான் நான் செஞ்சு முடியாது